லிஸ்ட் த எலிமெண்ட்ஸ். லிஸ்ட் த எலிமெண்ட்னா இதுல இருக்கிற லிஸ்ட் த எலிமெண்ட்ஸ் பண்ண சொல்றோம். அப் டு இன்ஃபினிட் செட்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்ப அது வரைக்கும் நம்ம பண்ண வேணும். சரிங்களா? எஸ் சார். நம்பரோட ஃபார்மேட் என்ன? ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர்னா எப்படி இருக்கும்? ஆட் நம்பர்னா 1, 3, 5 அப்படி போயிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதை எடுத்து அப்படியே எழுதிங்கன்னா போதும். அப்ப என்ன ஆகும்? 1, 3, 5 டாட் 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 டாட்னு போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். இதான் லிஸ்ட் த ஆட் நம்பரோட கேஸ். சரிங்களா? எஸ் சார். இங்க பாருங்க, எக்ஸ் இஸ் an இன்டிஜர்ன்ட்டான். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இங்க பாருங்க, ஒரு பாயிண்ட் சொல்லிட்டா எக்ஸ் இஸ் an இன்டிஜர்ன்ட்டான். பட் இவன் கொடுத்தது என்ன சொல்லிக்கிறான்? -0.5ன்னு ஒன்று கொடுத்துக்கிறான். -1/2 ஓட வேல்யூ என்ன? 0.5 சார். -0.5. அப்ப அடுத்தது என்ன? 9/2 ஓட வேல்யூ என்ன? 4.5. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். 4.5. இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கங்க. அப்ப என்னது? இது -0.5, இது என்னது? 4.5. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இதுக்கு பிட்வீன் இருக்கிறது என்ன நம்பர் கேட்கறான்? இன்டிஜர் மட்டும் தான் கேட்கறாங்க, தவிர டெசிமல் கேட்கல. கரெக்டா? எஸ் சார். அப்ப இதுக்கு பிட்வீன் இன்டிஜர் நம்பர் என்ன? -0.5க்கு அடுத்த நம்பர் என்ன? இன்டிஜர் 0. இது வந்து டெசிமல், இன்டிஜர் கிடையாது, இது இன்டிஜர் கிடையாது. பட் இது லைஸ் பிட்வீன் இருக்கிற இன்டிஜர் நம்பர் மட்டும் எழுதினா போதும். அப்ப 0. அடுத்த இன்டிஜர் நம்பர் என்ன? 1. அடுத்த இன்டிஜர் நம்பர் 2. அடுத்த இன்டிஜர் நம்பர் 3. இது 4.5. அப் டு 4 வரைக்கும் எழுதினா போதும், 5 எழுதக்கூடாது. ஏன்னா 4.5 ஓட இந்த நம்பர் க்ளோஸ்டு. அப் டு 4 வரைக்கும் எழுதினா போதும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் என்ன? 4 நம்பர். யார்? 5 நம்பரா? 0, 1, 2, 3, 4. 0 இன்க்ளூடட். அப்ப 5 நம்பர்ஸ் வருது. சரியாப்பா? எஸ் சார். அப்ப B யோட எலிமெண்ட்ஸ் யாருன்னா இவன் தான் B யோட எலிமெண்ட்ஸ். சரிங்களா? எஸ் சார். ஓகே. புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். சரி, அடுத்தது யாரு? x is an integer. x squared equal to 4. கரெக்ட்டுங்களா? x squared is less than or equal to 4. This is a very important point. அப்ப என்ன கிடைக்கும்? x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் செக் பண்ணனும். x ஓட வேல்யூ என்ன? x equal to root of 4 போடுங்க. root of 4 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? எஸ் சார். plus or minus 2. சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி குட். பிளஸ் ஆர் மைனஸ் 2க்கு நடுவுல இருக்கிற இன்டிஜர் நம்பர் கேக்குறான். அப்ப ஒரு டிரா பண்ணிக்கலாமா? இங்க -2, இங்க +2. என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும் -2 +2க்கு? -2க்கு அடுத்த நம்பர் என்ன? -1 சார். -1க்கு அடுத்த நம்பர் என்ன? 0 சார். 0. வெரி குட், சூப்பரா சொல்றாங்க. இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 1. அப்ப வேல்யூஸ் சொல்லு. இந்த இன்டிஜர் இருக்கிற c யோட வேல்யூஸ் சொல்லு. சார் -1, -2. ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -3 -2 வரும். சார். -2, -1, 0, 1 and 2 சார். சூப்பர், வெரி குட். ஓகே. C क्वेश्चन முடிஞ்சதா? எஸ் சார். D क्वेश्चन நீயே ஆன்சர் பண்ணுவ. இது நான் பேசணும்னு அவசியம் கிடையாது. எது ரிப்பீட்டட் வேல்யூ? ரிப்பீட்டட் லெட்டர் யாரு? L சார். ஒரே ஒரு டைம் எழுதுனா போதும். கரெக்ட்டா? எஸ் சார். சொல்லுங்க, யார் யார்? L, O, Y and A சார். அவ்வளவுதான். இது என்னத போய் பிரச்சனை? ஈயும் உனக்கே தெரியும் நினைக்கிறேன். ஈ என்னென்ன வேல்யூ இருக்கு பார்க்கலாம். X is a month of year not having the 31 days. 31 days இல்லாத மந்த் வந்து எழுத சொல்றான். யாரெல்லாம் 31 days இல்லாத மந்த் சொல்லுங்க பார்க்கலாம். February. சூப்பர். அது தெரியுமா எப்படி போடுறதுன்னு? இல்ல நான் சொல்லி கொடுக்கணுமா? அது ஷார்ட்கட் ஒன்று சொல்லி கொடுத்துருவாங்க. ஷார்ட்கட் தெரியுமா? இல்லை நான் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கொடுங்க சார். சரி, வீடியோ ஆன் பண்ணுறேன். பார்த்துக்கிறது எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ ஆன் பண்ணுற பாருங்க. சரிங்களா? அது ஏன்னா வீடியோ ஆன் பண்ணி தான் சொன்னால் உனக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோ தெரியுமா? எஸ் சார். கை எப்படி வச்சுக்கோ. இந்த மேடு இருக்குதுல, இங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன் பார்த்துக்கோ. இங்க இருக்குதுல்ல, இது என்னது? ஜனவரி. கரெக்டா? இருக்குது ஜனவரி. அது பல்ல இருக்குது பாத்தியா? அந்த கீழே அப்படியாட்டும் அது பேர் பிப்ரவரி. மேடு பேர் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 31 டேஸ். அதே கீழே வந்தா 31க்கு கீழே. ஏன்னா பிப்ரவரிக்கு 28 டேஸ் தானே. எஸ் சார். அப்ப என்னது? ஜனவரி, பிப்ரவரி,
ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஜூலை ஆகஸ்டுக்கு 31. மேல வரதுல என்னது புரியுதாப்பா? மேல வரதுல என்னது 31 டேஸ். கீழே வரதுல என்னது less than 31 days. less than 31 days. கை வச்சு சொல்ல முடியுமா? புரியுதா? கை வச்சு சொல்ல முடியுதா? Yes, sir. ஜனவரி, பிப்ரவரி எழுதிட்ட. அடுத்து யாரு? மார்ச் எழுதக்கூடாது. அடுத்து யார் எழுதணும்? April. ஏப்ரல் எழுதிடலாமா? Yes, sir. எழுதிருங்க. அடுத்து யார் எழுதுவீங்க? பிப்ரவரி எழுதிட்டீங்க. அடுத்து ஏப்ரல். அதே மாதிரி கை வச்சு சொல்ல முடியுமா கண்ணு? ஏப்ரல் எழுதிட்டீங்க. அடுத்து யார் சொல்லுங்க? ஏப்ரலுக்கு அப்புறம் மே. ஏப்ரல், மே வருமா? மே வந்து 31 மேட்டில் வந்துருச்சு பாரு. பள்ளத்தில் வரதான். ஏப்ரலுக்கு அப்புறம் மே, ஜூன். Yes, sir. June. சொல்லுங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். 31 டேஸ் இல்லாததானே பார்க்க போறீங்க. புரியலையா? நான் சொன்னது புரியலையா? புரியுதுங்க சார். அப்ப 31 டேஸ் இல்லாதது நான் கத்து கொடுத்த மெத்தட் வச்சு சொல்லுங்க. 31 டேஸ் இல்லாதது. 31 டேஸ் இல்லாத மந்த். பிப்ரவரி சொல்லிட்டீங்க. சரிங்களா? பிப்ரவரி சொல்லிட்டீங்க. அடுத்தது யாரு? ஏப்ரல். ஒரு மந்த் உண்டு. ஒரு மந்த் சொல்லுங்க. ஜூலை, ஆகஸ்ட் மட்டும் வராது. ஏப்ரலுக்கு அப்புறம் ஜூன் சார். ஏப்ரல், மே, ஜூன். ஓகே, ஜூன் வரும். வெரி குட். ஜூலையும் ஆகஸ்ட் வராது. ஏன்னா ரெண்டுமே மேட்டில் வருது. ஜூலை ஆகஸ்டும் மேட்டில் வருது. எப்படி எழுதுவது? ஜூலை ஆகஸ்ட் எப்படி எழுதுவீங்க? ஜூலை ஆகஸ்ட் இங்க வரைக்கும் முடிஞ்சிருச்சா? முடிஞ்ச பின்னாடி இங்க வர வேணும். பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். பென் மார்க் நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஜூலை என்ன ஆகுது? இந்த மேட்டில் வருது. கரெக்டா? ஜூலை இனி பாருங்க இந்த மேட்டில் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இங்க வருவீங்க. ஜூலைக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஆகஸ்ட் வருவீங்க. கரெக்டா? ஜூலை ஆகஸ்ட் என்னது 31 டேஸ். ஜூலை ஆகஸ்ட் என்னது 31 டேஸ். அப்ப ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்டுக்கு அப்புறம் யார் வரா? செப்டம்பர் சார். அப்ப செப்டம்பர் யாரு? 30 டேஸ். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. நெக்ஸ்ட் நவம்பர் சார். ஓகே, அடுத்து யார்? செப்டம்பர். அக்டோபர் வராது, நவம்பர் வரும், டிசம்பர் வராது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். கிளியரா? அப்ப 31 டேஸ் இல்லாத மந்த்னு கேட்டாங்கன்னா, மந்த் இல்லாததுன்னு கேட்டாங்கன்னா இது. அப்ப 31 டேஸ் வர மந்த்னு கேட்டாங்கன்னா இதுல 7 months. ஜனவரி, மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட். சூப்பர். ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர் அண்ட் டிசம்பர் சார். அக்டோபர் அண்ட் டிசம்பர். கரெக்ட்? எஸ் சார். இந்த ஃபார்முலா தெரியுதா இல்ல எனக்கு டவுட் இருக்குதா? சார் தெரியுங்க சார். கொஞ்சம் பார்த்து சப்போஸ் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா 2-3 டைம் பார்த்து சொல்லி பார்த்துட்டு எழுதிக்கங்க. சரிங்களா? எஸ் சார். ஓகே டகன், தேங்க்யூ. சொல்லி பார்த்துக்கோ. டவுட் இருந்தா கேட்டுக்கோ. சப்போஸ் சொல்ல தெரியலனா டவுட் இருந்தா கேட்டுக்கோ. சரியா? எஸ் சார். ஓகே டகன், தேங்க்யூ. ஸ்க்ரீன் இருந்து வெளியே போயிட்டேன். பார்க்கலாம். நம்ம ப்ராப்ளம் எடுக்கிறது முக்கியம். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் புரிஞ்சுதா? எஸ் சார், புரியுது. சூப்பர். அடுத்ததோட ஆன்சர் என்ன வேணும்? எந்த கொஸ்டின் போட்டீங்க சார்? இப்போ ஃபிஃப்த் சம். ஓகே, சிக்ஸ்த் நீயே போட்டுருன்னு நினைக்கிறேன். சிக்ஸ்த் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துக்கிறேன். சிக்ஸ்த் நீயே சொல்லுங்க. கன்சோனன்ட். கான்சோனன்ட் which precedes k. precedes succeeds பத்தி தெரியுமா? precedes என்ன? the precedes na before the number. before the value. அப்ப சொல்லுங்க. k க்கு முன்னாடி இருக்கிற கன்சோனன்ட் எடுத்து சொல்றோம். எழுதிடுங்க. எழுத முடியுமா? நான் ஹெல்ப் பண்ணணும் உனக்கு. சார் எழுதிக்கிறேன். வெரி குட். AEIOU வராது. அப்ப அதை தவிர P-க்கு முன்னாடி K-க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ நம்ம பார்த்து எழுதணும். கரெக்டா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? வவல்ஸ் தெரிஞ்சு வேணும். A, E, I, O, U. இதான் வவல்ஸ். அவன் கேட்குறான் கன்சோனன்ட் கேட்குறான். K-க்கு முன்னாடி இருக்கிறத கேட்குறான். K-க்கு முன்னாடி இருக்குது. அப்ப சொல்லுங்க என்னென்ன வருங்க? சார் J. P வராதா? சொல்றீங்க P430 நம்மளுக்கு என்ன? A, B, C, D, E, F, G, H, I, J, K. அப்ப இந்த K க்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட் வேணும். precedes. கரெக்டா?
அப்ப என்ன Yes, sir. வராது? ஏ வராது, B ஏ வரும். இ ஐ இந்த லெட்டர் வராது. கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப அதுக்கு முன்னாடி லெட்டர் யாரெல்லாம் இருக்கா? கேவ் எழுதக்கூடாது. ஏன்னா முன்னாடி இருக்கிற எலிமெண்ட் தான் கேட்கிறோம். அப்ப கேவ் எழுதக்கூடாது. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த Yes, மாதிரி sir. லைன் போட்டு எழுதிங்க. ஏதாவது டவுட் வந்து இந்த மாதிரி லைன் போட்டு எது தேவையில்லையோ அவனை கட் பண்ணிருங்க. எவனா தேவையில்லையோ அவ கட் பண்ணிருங்க. கேக்கு முன்னாடி என்ன இவனும் தேவையில்லை. அப்ப மீதி இருக்கிற எழுதுங்க. பி கமா C, comma D, comma F, comma G, comma H, comma ஜே. J. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா கண்ணு? Yes, sir. இது கொஸ்டின் நம்பர் எத்தனை? ஃபிஃப்த்தா? ஃபிஃப்த் முடிஞ்சுதா? Yes, sir. 15. சூப்பர், வெரி குட். என்ன டவுட் இருக்குது? ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன டவுட் இருக்குது? ஒரு ஓவர் வியூ பார்த்துக்கோ. ஒரு ஓவர் வியூ பார்த்துக்கோ, அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். Yes, sir.